சப்பாத்தி எப்பவும் ஒரே மாதிரி தேய்க்காமல் இப்போ ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்போ நான் தேய்க்கிறேன்ல அதே மாதிரி தேய்ச்சி பாருங்கள். நல்லா சப்பாத்தி வந்து நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வரும். தேய்ச்சிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக மாவு தொட்டுட்டு நம்ம சப்பாத்தியை விரிச்சிக்கலாம். ரொம்ப லேசாக விரிச்சிக்க வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக திக்காக இருக்க மாதிரி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு இப்போ நல்லா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒரு சைடு லைட்டாக ஒரு 30 செகண்ட் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி தோசை கரண்டியால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா ஏர் போயிட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் ஆனால் கூட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவும் இந்த மாதிரி தான் செய்வேன். சப்பாத்தியும் நல்லா லேயராக இருக்கும். இதுக்கு வந்து நான் லேயர் சப்பாத்தின்னு சொல்லுவேன். நீங்கள் இன்னும் கூட லேயர் வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.